அடுத்தது வந்து வாப்பா. வாப்பமார் எப்பவுமே எப்ப தெரியுமா? உம்மாவு மாதிரி இறக்கம் இருக்குதானே, உம்மாவு மாதிரி இறக்கத்தை வெளிப்படையா அந்த அன்பை வந்து நல்ல முறையில காட்ட மாட்டாங்க. பாப்பமார் இறக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு வில்லனாக இருந்துதான் அவன் இறக்கத்தை காட்டுவான். பாப்பமார் இருந்தாலே வில்லன் தானே. பாப்பமார பிள்ளைகள் எப்படி பாக்குறேன்னு சொன்னா வில்லன் மாதிரி. பாப்பமார் உலகமே நீங்க தான், அதாவது நாங்க. பாப்பமார் பிள்ளைகளுக்கு எப்பயும் எப்படி தெரியுமா? வில்லன மாதிரி தான் இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் ஏசுவாரு. ஏய் அங்க போவாத, அதை செய்யாத, நீ இப்படி உடுக்காத, நீ பைக்ல உரமா போவாத, நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வாரை, ஏன் இவ்வளவு லேட் ஆயினாய். இப்ப வாப்பா வில்லன மாதிரி இருப்பார். ஏன் தெரியுமா? வாப்பான்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு மரத்துல வேற போல, உம்மா வந்து மரத்தை போல. மரம் இருக்குது, பெரிய ஒரு மரத்தை எடுத்து பாருங்க. மரம் தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுமே தவிர மரத்துக்கு கீழே இருக்கிற வேர் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது. ஆனா அந்த வேர் சரியாக இருந்தால்தான் இந்த மரமே பெருசா வளரேன். வாப்ப எப்படி வேற போல, இந்த மரம் உம்மான்னு சொன்னா அந்த மரத்துல பூக்குற பூ, அந்த மரத்துல வர காய்கள் வந்து நாங்க. அந்த மரம் செழிப்பா இருந்து அந்த மரத்துல பூக்குற பூ நல்லா வரணும், பசுந்த வரணும், அந்த மரத்துல வாயிற காய்கள் எல்லாம் நல்லா வரணும் என்று ஒரு மரத்திட வேறு வந்து எப்படி போகும்? ஒரு மரத்திட வேறு பூமிக்குள்ள போகும்போது சும்மா மண்ணுக்கு கீழே இப்படி சும்மா போயிட்டு இல்லமா? அந்த மரத்திட வேறு பூமிக்குள்ள போகும்போது இன்னொரு மரத்திட வேர் இந்த வேரோட முட்டும். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லுகள் வந்து அந்த வேர்ல முட்டும். இந்த கல்லை தாண்டி இன்னொரு மரத்திட வேரை தாண்டி இந்த வேர் பூமிக்குள்ளால ஓடினாதான் வெளியில இருக்கக்கூடிய உம்மாண்டு சொல்ற மரம் வளரையில. இந்த உம்மாண்டு சொல்ற மரம் வளர்ந்தாதான் அந்த மரத்துல வாயிற பூ, அந்த காய், எங்களை மாதிரி பிள்ளைகள் நல்லா வரையணும். இப்ப இந்த மரம் எப்படி, இந்த மரத்துல வேர் எப்படி பூமிக்குள்ள கீழே போகும்போது இன்னொரு மரத்துல வேர் முட்டுமோ, பூமிக்குள்ள இருக்கிற கல்லுகள் எப்படி முட்டி நொந்து வேதனைப்பட்டு போகுமோ, அத மாதிரிதான் எங்கட வாப்பா எங்களை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி இந்த சமூகத்துல கஷ்டப்படுறாரு. எப்பயாவது வாப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் பவல் திங்கல சொல்லியிருப்பாரா? உம்மா வச்சு சொல்லுவா, அடே 9 மாசம் 10 மாசம் உன்னை பெற்று சுமந்தவடா நான். வாப்பா ஒரு நாளாவது சொல்லியிருப்பாரா, அடே உன்னை படிக்க வைக்கிறதுக்கு, உனக்கு சின்ன தாரத்துக்கு, நீ கேட்கிற டெனிமை வாங்கி தாரத்துக்கு, நீ கேட்கிற போனை வாங்கி தாரத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வாப்பா சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. வாப்பா வேலை செய்யற இடத்துல எத்தனை பேர்கிட்ட ஏச்சு வாங்கியிருப்பாரு. வீட்டுல ராஜா மாதிரி இருப்பாரு, வேலை செய்யற இடத்துல உங்களோட வாப்பாவை டேன்னு கூப்பிடுவாங்க, புஸ்காரம் ஏசுவான். வெயில்ல இருப்பாரு, சண்டை பிடிப்பு, வாப்பாவோட சண்டை பிடிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு எவ்வளவு கவலையோட வருவாரு. எப்படி பூமிக்குள்ள இருக்கிற வேர் கண்ணுக்கு தெரியாம போகும், அதை மாதிரி உங்களை வாழ வைக்கிறதுக்கும் உங்களோட வாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஒரு நாளும் வாப்பா வந்து சொல்லியிருக்க மாட்டாரே. இப்ப இலங்கையில எல்லாம் வாப்பா அம்மா பண்ற கஷ்டங்களும் வந்து பிள்ளைகளுக்கு சின்னத்துல இருந்து காட்ட மாட்டாங்க. இப்ப நீங்க ஜப்பான், சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா மொண்டிசோரி வயசுல இருக்கிற கூடிய பிள்ளைகளுக்கு வீடியோ ஒன்று போடுவாங்க. கிளாஸ்ல வீடியோ ஒன்று போட்டு வாப்பமார் செய்யற வெயில இருந்து கஷ்டப்படுறது, கிரீஸ் மேல பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, டைம் வந்தோடனே எதை சாப்பிடுறாங்கன்றதெல்லாம் பிள்ளைகளுக்கு வீடியோவை எடுத்து போட்டு காட்டுவாங்க. பிள்ளைகள் கண்ணீர் வடிச்சு கொண்டு பார்க்கும், வெண்ட வாப்பா இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தந்தாரு, இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு ஒரு ஷூ வாங்கி தந்தாரு, இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு கிளாஸ் ஃபீஸ் கட்டுறாரு என்றெல்லாம் பிள்ளைகள் யோசிக்கும். பாப்பமார் வாயால சொல்ல மாட்டாங்க. பெருநாள் வருது தானே, நான் கேட்கிறேன், பெருநாள் வந்தா எப்பயாவது பிள்ளைகளுக்கு உட்படுத்த முதல், தந்த வயசுக்கு உட்படுத்த முதல் வாப்பா உட்படுத்தத்தை நன்றிக்கிறீங்களா? உங்களோட வாப்பா உட்படுத்தத்தை நன்றிக்கிறீங்களா? நன்றிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் வாப்பா.
இப்படியாப்பட்ட வாப்பாவையும் இப்படியாப்பட்ட உம்மாவையும் வெறுக்க இயலுமா? ஆனா வெறுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இணை வைப்பு இல்லாதனால சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, ஜிப்சிஸ் ஒரு மியூசிக்கல் குரூப் இருக்கு தானே, ஜிப்சிஸ். சுனில் பெரேரா செத்து போயிட்டாரு கொரோனா டைம்ல. அவர் இருக்க கூட ஒரு பாட்டு ஒன்று படிச்சாரு வாப்பாவை பத்தி. என்ன பாட்டு? தாத்தா மட்ட என்ன கூட்டொக்க தவாலி தரு பெணுனா எதா மட்ட உப பெணுனே ஹதுரைக்வா கீதாத்தே அத மட்ட உப பெண்ணே தெவியைக்வா கீதாத்தே. பாப்பா கடவுளாக மாட்டாரு. ஆனா அந்த பாட்டுல என்ன சொல்றாரு, வாப்பா உசுரோட இருக்க போல, வாப்பா ஏசும் போது, வாப்பா அடிக்கும் போது, வாப்பா எங்களுக்கு எதிரி, வில்லன் மாதிரி. நாங்கள் அப்படித்தானே பாக்குறோம் வாப்பா மாற. வாப்பா வில்லன், வாப்பா எதிரி. அவரோட பேசலுமா? அவருக்கு தெரியுமா அவர் இந்த வயசுல செய்யாததுக்காக நாங்க செய்யாம இருக்கலுமா? இவரு சொல்ற மாதிரி எங்களுக்கு வாழ இயலுமா? சொல்றோமா இல்லையா? வாப்பா இடிக்க கொள். நீங்க நினைச்சு கொள்ளுங்க, வாப்பா இல்லாத நாளையில நாங்க அனாதை. உம்மா இல்லாத பிள்ளையில அனாதை என்று யாராவது சொல்லுவாங்களா? வாப்பா இல்லாட்டி அனாதை. அவர் என்ன சொல்றாரு, வாப்பா ஏச கொள்ள அடிக்க கொள்ள வாப்பா எங்களுக்கு வில்லன மாதிரி. அந்த வாப்பான்ற ஒரு ஜீவன் வீட்டுல இல்லைன்னு வைங்க, நாங்க அனாதைகள். அப்ப விளங்க மாட்டேன், இந்த வாப்பா இல்லையே, நான் இன்றைக்கு இப்படி வாரத்துக்கு தான் என் வாப்பா எனக்கு ஏசி இருப்பாரு அப்ப நினைப்போம். நீங்க சில மையத்தூட்டுகள்ல போயிட்டு பாருங்க, மையத்தூட்டுல உம்மாவும் வாப்பாவும் மௌத்தா போனா பிள்ளைகள் எல்லாம் அழுவாங்க தானே. இந்த அழக்கூடிய விஷயத்துல ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி அழுவாங்க. ஒன்று, உம்மா பாப்பா மௌத்தா போயிட்டாங்கன்னு ஒரு கவலையில அழுகுறது. இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, மையத்துக்கு முன்னால இருக்கும் போது எங்கட மனசுல என்ன தெரியுமா வரும், அழுகுறதுக்கு காரணத்தை சொல்றேன். ஒன்று, ஏண்ட உம்மா மௌத்தா போயிட்டாங்க என்ற கவலையில அழுகுறது, ஏண்ட வாப்பா மௌத்தா போயிட்டார் என்ற கவலையில் அழுகுறது. ரெண்டாவது அழுகுறது என்ன தெரியுமா, அந்த மையத்தை பார்க்கக்குள்ள ஒவ்வொருத்தர மனசுலையும் வரும், ஏண்ட வாப்பா உசுரோட இருக்கக்குள்ள நான் என் வாப்பாக்கு இப்படி பேசிட்டேனே, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கலையே, ஏண்ட உம்மா உசுரோட இருக்கக்குள்ள என் உமாக்கு நான் ஏசிட்டேனே, என் உம்மா உசுரோட இருக்கக்குள்ள என் உமாவோட நான் சிரிச்சு பேசலையே, மையத்தோட தலையை தடாவுற நான் என் உம்மா உசுரோடு இருக்க என் உம்மோட தலையை தடாவில்லையே, மையத்தை கட்டி பிடிச்சு மோக்குற நான் என் உம்மா உசுரோடு இருக்க என் உமாவை கட்டி பிடிச்சு மோக்கலையே, மையத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற நான் என் உம்மா உசுரோடு இருக்க என் உமாவை கட்டி பிடிக்கலையே என்ற கவலையில் அழுகுறது. உண்மையா இல்லையா? ஒவ்வொருத்தர மனசுக்கும் தெரியும், அடே நான் எந்த வாப்பாக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டேனே, எந்த உமாக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டேனே என்று அழுகுறது. சில இளைஞர்களை நான் பார்ப்பேன், சில இளைஞர்களை நான் நிறைய கண்டிருக்கிறேன். போன்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாட்டு எல்லாரும் ஃபேமஸா இந்த கேட்கிற ஒரு பாட்டு இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கி, என்னது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா கேட்பாங்க தானே. உம்மாவை வாங்கலாம், உம்மா போனா போனதுதான், உம்மாவை வாங்கலாம். அந்த உம்மா உசுரோட இருக்க போது, அந்த வாப்பா உசுரோட இருக்கும் போது, அந்த உம்மாவும் வாப்பாவும் எங்களுக்காக நீ படுற கஷ்டத்தை நாங்க யோசிச்சோம்னு சொன்னா, மௌத்தா போனா உம்மா இல்ல வாப்பா இல்லைன்ற கவலை வருமே தவிர, மனசுல ஒரு அவங்களுக்கு செஞ்ச அநியாயம், அவங்களுக்கு செஞ்ச அக்கிரமம், அவங்களை கவனிக்க இயலாம போச்சே, அதை நினைச்சு நாங்க என்ன செய்ய தேவையில்லை, அல்ல தேவையில்லை. அப்ப அல்லாஹு தாலா அந்த சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னது, அமலத்துகு உம்முஹு வஹனன் அலா வஹனி. இந்த ஒரு வசனத்துடைய விளக்கத்தை எடுத்து பாருங்க. இந்த உலகத்துல பெற்றோர்கள், குறிப்பா தாய், எங்களுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறத பாக்குறோம். நீங்க யூடியூப்ல போயிட்டு
இந்த டெலிவரி, அதாவது ஒரு தாய் டெலிவரி ஆகிற அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம். ஒரு குழந்தை கிடைக்கும் போதும் ஒரு தாய் படக்கூடிய கஷ்டம், அது ஒன்றை பார்த்தாலே மேலெல்லாம் அப்படி சிலிர்த்து போகும். அவ்வளோ ஒரு வேதனை. இப்படியாப்பட்ட பெற்றோர்களை மனம் நோகாம பார்க்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நான் சும்மா ஒரு விஷயத்த சொல்றேன், அதாவது இயற்கையான சில விஷயங்கள் சொல்லி இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சு கொள்வோம். ஏன் சொல்றேன்னா, இந்த அளவுக்கு உங்களோட பெற்றோர்களுடைய விஷயத்துல நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சின்ன பருவ வயதில் இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறீங்க. நீங்களும் இதுக்கு பின்னால இந்த தரபியா நிகழ்ச்சி முடிஞ்சு நாளைக்கு போனா பெற்றோர் குறித்து ஒரு மாற்றம் உங்ககிட்ட வரணும். இப்ப வயசானவங்க, அதாவது இந்த இடத்துல ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, ஒரு 35 வயசுக்கு மேல உங்களோட பெற்றோர்கள் இருந்தா நீங்களும் என்ன செய்யணும்? இதுக்கு பின்னால உம்மோட வாப்போட மனசை நோவடிக்காம மறுமையில இறைவன் கிட்ட தப்பக்கூடிய நிலைமையில எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம்.